அந்த முதலாளி இப்ப எல்லாம் கேட்கலாம் இருந்தார் உங்களுக்கு. அவரு ஆமா இப்ப நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன். அந்த 2ஆவதா மாட்டினார அவர் வந்து அதிகமா பேச்சுனா இல்ல, பேசலாம் மாட்டாளோ. சும்மா 2 வார்த்தை. அதான் பாசமானவர். நாளை சாப்பாடுக்கு குறையில்லாம கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. என்ன வேலை கஷ்டமா இருக்கு, அந்த இதுல கொண்டுகிட்டு மேய்ச்சிக்கிட்டு அங்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இது ஒரு இதா ஓடிக்கிறீங்க. ஆனா அந்த சூடு அதே தான், அது ஒரு ஆப்ஷன் இல்ல. கரண்ட் இல்ல. ஆனா அந்த ஜெனரேட்டர் இருக்கு என்ன சார்ஜ் போடுற சிஸ்டப்பா, சார்ஜ் போடுறது அந்த ஜெனரேட்டர் எல்லா இடத்துலயுமே இருக்கேன். ஃபோன் சார்ஜ் போடுறது வரைக்கும் இங்கே திருடலாம் வரல. நீங்க இருந்தாலும் நான் ஒரு 1.5 மாசத்துல இருந்தாங்க, அதனால அதுக்கு மேல அங்க இல்ல. அப்ப இவர் நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது. ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் ஒரு டென்ஷன் இருக்காது. வேலை மட்டும் பார்ப்போம், வேலை மட்டும். சாப்பாடு கிடைச்சா ஓட்டிடலாம். அதுதான் இதுல அந்த கண்ணுக்கிட்ட இருக்குது, அப்படியே போட்டு பத்திக்கிட்டு வந்துக்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு அது ஒரு மாதிரி ஓடிடுச்சு. நல்ல வேலை மாசம் உங்களுக்கு பால் அவர் மட்டும் குடிச்சாரு. ஆமா, பண்ணைக்கெல்லாம் சேல்ஸ் பண்ண செத்தணும் கதை. எனக்கு இங்க ஒரு மாதிரியா செட் ஆகுதுமாப்ல. இதுக்கிடையில அந்த தப்பிச்சு ஓடக்கூடிய அந்த மெயின் செட்டே எனக்கு போச்சு. ஆமா, அடுத்து இதுமே இந்த தப்பிக்கிறதுக்கு வேலை இல்லை. இவனே என்னைக்கு நம்ம அனுப்புறோம்னா அன்னைக்கு தான் போக முடியுங்கிற ஒரு முடிவு வந்துருச்சு. நல்லா இவர் நல்லவரா இருக்காரு, கண்டிப்பா அனுப்பிவிட்டோம். இது இல்லாம பிரச்சனை இல்ல, இல்லாம வந்தது பிரச்சனை நல்லா போய்கிட்டு இருந்துச்சு அவர்கிட்ட. அப்ப இந்த இது ஓடிக்கிற கீழே அந்த 8ஆம் மாசம் அந்த குளிர், அந்த சூடு காலம். ஆமா, கொடுமையா இருக்கு. அது அந்த கம்பல் நலச்சி தான் போத்திட்டு கிடக்க வேண்டிய நிலைமை ஆகி போச்சு. ஆனா ஆடு ஓட்டம் தாங்க, அது தாங்க அசால்ட்டா, அதுகளுக்கு பிரச்சனை. அது அசால்ட்டா நிற்கும். இவரு அந்த யுத்தோப்பியாக்காரன் போனான் பாரு. ஆமா, ஆமா, அவனை திருப்பி ஏமாலே கூட்டிட்டு வர்றாப்புல. அங்க உங்க முதலாளியா வந்துட்டாப்புல, வந்து இறக்கிட்டு இப்படி பார்த்தாரு. கேப்ப ஹாலக் அப்படின்னாப்புல. அதோட இங்க ஓகேவா அப்படின்னு. அதான் சூல் கொயஸ் சொல்லலாம் அப்படின்னு. அப்ப நான் வந்து கொயஸ் அப்படின்னு நல்லா இருக்குங்க, இது ஓகே அப்படின்னு. இவனை கழட்டி விட்டுக்கிட்டு வந்தாச்சுல நம்ம. அவன் பேசிட்டு உட்காந்துருந்துட்டு அப்ப என்ன சொல்றான்டா, நாளைக்கு புக்குராண்டா நாளைக்கு புக்குரா பாபாயி எல்லாத்தையும் தத்தி பண்ணி வைண்டு. இன்னும் மறுபடியும் விட்டு போகிறவங்கள தந்தை பண்ணி வை, நம்ம அங்கதான் போகணும். அவர் தானே முதலாளி. ஆமா. அப்ப இவன் வந்துட்டான். அப்ப அவன்கிட்ட கேட்டான் என்ன ஏதுண்டு. அவன் என்ன சொல்றான்டா, அது எல்லாம் வந்து இடமாற்றம், அப்படி இடம் மாத்துறதுன்னு சொல்லிக்கிருந்தான். ஏற்கனவே அந்த கேமயமான இருந்துச்சு, அதெல்லாம் வேற இடத்துல ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதுதான் பாத்துக்கிட்டு இருந்தான் எல்லாம் அப்படின்னா. அப்ப எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, நம்ம இடத்துக்கு தான் அவன் போயிருக்கிறான் அப்படின்ட்டு. ஓ அப்படி. நம்ம வச்சு வேலை வாங்கிட்டாங்க எல்லா வேலையும். எத்தியோப்பியக்காரனையா? ஆமா. நான் இங்க இதுகளெல்லாம் பார்த்துட்டேன்னா அப்ப இந்த அந்த புது முதலாளி வந்து அவர் கூட்டாளி. அப்ப சொல்றாரு, நாளைக்கு பாபா ஈஜி இந்த ரோ சவா அப்படின்னு பாபாவோட கேட்டு. ஆமா, மறுபடியும் முதல்ல இருந்தா 1.5 மாசம் நான் சொல்றேன். ஆனா மாயப்கா சூழல் அதான் இப்கா சூழல் ஏனாக்கு அப்படின்ட்டு. நான் இங்கே தான் வேலை செய்ய போகிறேன், அங்கே எனக்கு வேலை செய்யறதுனால. அப்போ சரின்னு சொல்லிட்டு அவன் இல்லை இந்த பாபா ஹதா ஆனால் மாஃபி பாதா இந்த அப்படின்னு பாபான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டாப்ல. அப்போ சரின்னு சொல்லிட்டு வேறு வழியிலேன்னு இருந்துக்கிட்டு மறுபடியும், ஏன்னா எனக்கு அந்த தப்பிச்சு போகக்கூடிய அந்த எண்ணெல்லாம் மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் இதுக்கப்புறம் மாட்டினா கொண்டுருவாங்க. மேலே இது தப்பிக்கிறது தான் வேலைக்கு ஆகாது. இவ்வளவுலையும் இந்த காசுகளை கண்ணில் பார்க்கல, ஊருக்கு பணம் அனுப்பின வாடு இல்லை, இப்படித்தான் ஓடிக்கிட்டீங்க. அது ஒரு பக்கம் இப்படி. அப்ப அடுத்த நாள் ஆயிடுச்சு. அப்ப அவன் அந்த இத்தியோப்பியாக்காரன்னு வந்து அவனை நைட்டு சாப்பிட்டு எல்லாம் இது பண்ணிக்கிட்டு பேசி இருந்துட்டு அடுத்த நாள் நான் ஜாமான் அள்ளி கட்டிக்கிட்டு கூட்டிட்டு போறான். ஆனா எதுவும் சொல்லலை, திட்டலை இட்டலை ஒன்றும் சொல்லலை. இவன் என்ன செஞ்சான் தெரியுமா, இப்ப நம்ம இங்க எல்லா வேலையும் பார்த்தோம் 1.5 மாசத்துல. ஆமா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு. ஆனா அது நான் இருந்த பஸ்ட் இருந்தேன் பத்தியா இல்லையா? ஆமா, அதே இடத்துல இருந்த அங்கிட்டு ஒரு 10-15 கிலோமீட்டர் தள்ளி உள்ள கொண்டு போயிட்டான். திரும்ப அது உள்ளே போயிட்டான். ஆனா அதே இடம் இல்ல, கொஞ்சம் தள்ளி அது. ஆனா இதை விடவும் கொஞ்சம் தூரமான இடம் தான். அந்த செட்டப் கொண்டு போயிட்டான் அப்படியே. ஆமா, செட்டப் கொண்டு போயிட்டான். அங்க போய் பார்த்தா நான் இருந்த அந்த பழைய ரூமு எல்லா செட்டப்பும் இங்கிட்டு இருந்துருச்சு. அங்கதான் இவன் நினைச்சிட்டா அந்த ஆடு ஒட்டகத்தை வாங்கிட்டாப்ல. அது சரி, எத்தியோப்பியாரன் வச்சு வாங்கிட்டாலோ. நான் 1.5 மாசம் ட்ரைனிங் எடுக்க வச்சிருக்காங்க. ட்ரைனிங் பிளான் பண்ணிட்டான் பெருசா, பெரிய ட்ரைனிங். எங்க இவனுக்கு இந்த வேலையில பழைய கொடுத்துருங்க, நான் ஆடையும் ஒட்டகத்தை வாங்கி இவனை வச்சு நான் அங்க கவர் பண்ணிடுறேன். பார்த்தே இல்லையா? அங்க போய் பார்த்தா இதெல்லாம் நிக்குது. அங்க ஒரு நிக்கிறான், மிஸ்திரின்னு நினைக்கிறான்.
மிஸ்ரி எந்த அவன் ஒரு டேஞ்சரான ஆளா இருக்கான் அப்ப அவன் வயசான ஆளு மிஸ்ரி தான் அவன் வந்துக்கிட்டு அவனும் அவனுக்கு இந்த இது பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இவங்கள்ட்ட ஒரு ரொம்ப நல்ல ஒரு 10 ஆடுங்க ஒரு 5-6 ஒட்டகம் தான் வாங்கிட்டாப்ல நிக்கிது அங்க. ரெண்டா அதை இவங்க அந்த இவங்க பராமரிக்கிறாப்புலையா இந்த அந்த இவன் ஒருத்தன் வயசானவர் அவரு. ஆமா பெரிய டேஞ்சரா இருக்கிறாரா அவரு. டேஞ்சரா? இவனை விட இவன் பெரிய தலைவலி அறிகிறான் முதலாளியை விட. ஆமா அது சரி. எதுக்கு எடுத்தாலும் கால்னு கத்துறது. இங்க வந்து விட்டுட்டானா, விட்டதோட அந்த இதெல்லாம் சொல்லிட்டான், இனிமே வந்து உனக்கு இதுதான் வேலை, வெயில் காலத்துல இதைத்தான் பாத்துக்கிறேன்னு. வெயில் இது குளிர் காலம் வரையில 2 பேர் இருக்கிறீ அப்படின்னா 2 பேரா இருக்கிறதுனால இருந்துக்கிட்டு பாத்துக்கிறீங்க. வெயில் குளிர் காலம் வரப்போகும்போது எல்லாரும் வருவாங்க, காவா சாயா போடுறது இதுதான். ஆமா சரி எக்ஸாமுக்கு ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நான் இவன் என்னன்னா பெரிய சுடுமூஞ்சி மாப்பிள்ள. சுடுமூஞ்சி? ஆமா மண்டை ஓடி பயல்கிட்ட போய் அவனோட உட்கார வச்சுக்கிட்டு இவன் என்னன்னா இவனை விட இவன் என்னைய குடும்பப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். இவர் அந்த கூடாரத்துக்குள்ளேயே படுத்துக்கிட்டு நம்மள்கிட்டயே எல்லா வேலையும் சொல்றது. ஆமா அந்த இதுக்கு அரபு பேசுறேன் அவங்களுக்கு தெரியும். ஆமா இவன் வந்து தண்ணி வச்சுட்டு வரணும், நான் தான் வைக்கணும். இது சுத்தம் பண்றதுன்னா எல்லாமே நான் தான். இவர் வந்து இது ஆயிட்டாப்ல, இவர் முதலாளி ஆயிட்டாப்ல. முதலாளி வர்ற நேரத்துல இவ வேலையில இறங்கிடுவாப்ல. அப்படி மேக்கப் பண்ணுவாப்ல. அப்படியே ஒரு மாதிரியா மேக்கப் பண்ணிக்கிட்டு இவங்க இருப்பாப்ல. என்ன தள்ளி கொடுக்க போறான்னு தெரியல இவனுக்கு. இவன் இது என்னடாண்டா இது கூட கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஏறுது. அங்க ஒரு 1.5 மாசமா நல்லா போய்கிட்டு இருந்துச்சாப்ல, டென்ஷன் இல்லை, சாப்பாடு வந்துடும், அழகா போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா இங்க இவனை வேற வச்சுக்கிட்டு இவன் பெரிய தலைவலி பிடிச்சவன் நினைக்கிறான் நம்மளுக்கு. அது சரி அதை சாம வச்சு காவா போட்டு இவன் நம்மளுக்கு ஆர்டர் போடுறது. நம்மளுக்கு ஒழுங்கா மொழி தெரியல, அவங்க எல்லாம் ஒரே மொழி பேசுறவங்க. ஒழுங்கா மொழி தெரிஞ்ச வரைக்கும் நானும் இது பண்றதுதான் இது பண்றது. அப்புறம் அந்த துண்டை வந்து தண்ணியில நனைச்சி விட்டு போத்திக்க விட மாட்டான். இப்படி குழு வெயிலில் வந்து மாப்பிள்ள துணியை வந்து நனைச்சித்தான் மாப்பிள்ள போத்த முடியும். அப்பதான் வந்து அது கரெக்டா வரும். இல்லைன்னா அந்த சூடு தாக்கு பிடிக்காது. இவர் என்ன செய்வாருன்னா இங்க ஒரு உட்காந்துக்கிட்டு என்னைய போய் இந்த ஆட்டை பத்திட்டு போயிட்டுருவாரு. அப்படியே போயிட்டு அப்படியே வாங்க வெயில் இல்லை, நான் உனக்கு சாப்பாடு செஞ்சு. ஆனா இப்ப போன இடத்துல கொஞ்சம் ஆளு தெரிஞ்சாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை. ஏன்னா இவன் எக்ஸ்ட்ராவா இருக்கிறான். அதுவும் அதே மாதிரி தாங்கிட்ட ஆளுக்கு இல்லை. அந்த ஏற்கனவே இருந்த மாதிரி ஆளுக்கு இந்த இடத்துல இல்லை. ஆனா பேசிக்க வாய்ப்பு இல்லை. ஆனா இவன்ட்ட தான் பேசிக்கிறானே. சரி இப்ப இருந்தாலே ஒருத்தர் இருக்கிறாரு, ஆனா கொஞ்சம் வயசானால நம்மளுக்கு ஒன்றும் இது பண்ண முடியல. சரி அவர் எப்படி தெரியுமா, முதலாளியை கண்டுட்டா வேலை செய்யறாரு, முதலாளி கண்டா வேலை செய்ய மாட்டாப்ல. அப்படி வயசானதா மாறிடுறது இவ. அப்போ சரி நான் வந்து இதை பத்திட்டு போறது. சரி சாப்பாடாச்சும் கொஞ்சம் செஞ்சு வச்சிருப்பான், நம்ம போய் செஞ்சுருந்தோம்னா இதை பத்திட்டு வந்துட்டு எல்லாம் விட்டுட்டு சாயந்தரம் 3 மணி ஆயிரும். அப்போ வந்து நானே வந்து சாப்பாடு ஆக்குற மாதிரி இருக்குது. அவன் குப்பூசு திங்கிறவன். குப்பூசுங்க அந்த இப்படி ஒரு இதுல இருக்கேன், ஒரு போட்டல்ல தொட்டு திங்கிறது மாப்பிள்ள. பீனட்ஸ் அரைச்ச மாதிரி இருக்கேன், அதை அரைச்சி வச்ச மாதிரி இருக்கேன். அதை தொட்டு இவன் அடிச்சிருவான். அதைய இது போதும் அவங்களுக்கு அது போதும், நம்மளுக்கு அது சரி வராது. சோறு ஆக்கணும்ல, இவன் ஆக்கிலாம் அவனுக்கு ஆக்கவும் தெரியாது, ஆக்க தெரியாம செய்ய மாட்டான். எப்பயாச்சும் இந்த கோழி வாங்கிட்டு வந்தா அன்னைக்கு நினைச்சுவேன்னா எல்லாத்தையும் மொத்தமா போட்டு இந்த கப்சா மாதிரி ஆக்கிடுறது, அது செய்வான். நம்ம பாக்கி செய்ய மாட்டான், உழப்பல் பண்ணி விட்டுக்கிட்டு இருப்பான். இது பெரிய கொடுமையா இருக்குது. இவன் என்னடா நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணி கிடக்குறானே அப்படின்னு. அந்த அந்த நடந்த ரூமு வெயில் காலத்துல 2 அளவு தான் படுக்கணும் இல்லை கேட்டுக்குது. அப்போ நம்ம வந்து வெயில் காலமா இருக்குதுன்னு கதவெல்லாம் திறந்து தானே வைப்போம். ஆல்ரெடி வெளியில சூடா தெரியும், உள்ளே சூடா தெரியும். இவன் சின்ன கதவை போட்டுறதுதான். அது ஒரு ஒழுங்கா மொழி தெரியல. இவனையும் பாபான்னு கூப்பிடணும். முதீர் ஹார் வாஜி அப்படின்னா சூடு ரொம்ப இருக்குது. மாயக்டர் நோம் தூங்க முடியாது அப்படின்னு கள்ளிவெள்ளி அடுத்து அந்த கள்ளிவெள்ளி. இந்த கள்ளிவெள்ளின்னு சொல்லியே மாப்பிள்ள கள்ளிவெள்ளி வார்த்தை கேட்டா கடுப்பாகும். ஆமா அப்ப இந்த 8ஆம் மாசம் ஒரு வழியா கடத்திட்டேன்டா. நீ 9 ஆரம்பிக்குது. 9ஆம் மாசம் ஆரம்பிக்க போகும்போது அந்த அந்த சூருடைய அந்த தாக்கம் குறையுது, லேசா குறையும். அப்ப அந்த மாதிரி ஆரம்பிச்சிடும். நம்ம குறையுது. இந்த வேலைகள்லாம் அப்படியே தான் நடக்குது. நடந்துக்கிறது கீழே அந்த 9ஆம் மாசம்லாம் பார்த்தோன்னா அந்த இவன் தான் டார்ச்சர் பண்ணிக்கிட்டான். அப்போ முதல்ல அடிக்கடி வருவான். இன்னும் ஆளு தண்ணி வைக்கணும்ல. ஆமா இவன் இருக்கிறதுனால எல்லாமே வருது. அப்படி கணக்கு
எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் இருக்கலாமாப்ல. இப்போ நம்மளுக்கு பேசுற இவன் பேசிடுவான்ல, சரி நம்மளுக்கு சேர்ந்துக்கிட்டு பேசுவான்னு பார்த்தா அதுவும் இல்லை. கோலாக இருந்தாலும் ஆமா. அப்போ 9ஆம் மாசம் ஆரம்பிச்சிருச்சு. பெரிய தலைவலியா இருக்குதுடா. என்னடா இது இப்படி வந்து மாட்டிக்கிட்டு நம்ம சின்ன பின்னமாயிட்டு கிடக்குறமாண்டு.